Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பெரிதும் காரணம் 10 நிமிஷம் தான். தந்தையே அதான முதல்ல தொடங்குது. தந்தையே அணி முதல்ல தொடங்குது. நம்முடைய ஐயா பெரும்புலவர் அவர் ராமலிங்க ஐயா தொடங்குகிறார். உங்கள் சார்பில் அவரை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பமை பத்மஸ்ரீ விருது பெற்று பட்டிமன்ற உலகத்திற்கே வரலாற்றில் பதிவு செய்திருக்கிற பெரும் புகழை உருவாக்கி இருக்கிற பட்டிமன்ற பிதாமகர் நடுவரையா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, பெருமதிப்பிற்குரிய மாண்பமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்ந்து, வாசகர் வட்டம் என்றாலே கரூர் தான் முதலிடத்தில் இருக்கிறது என்ற வரலாற்றை புதுப்பித்த என் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களே, பப்பாச்சை முருகன் அவர்களே, வாய்ஸ் இறங்குது, மைக் சரியா கேட்கல, சரியா இருக்கா? அது எதுக்கு அதிகமாக தொடாதீங்க. மைக்கு அமையறதும் மனைவி அமையறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏன்னா ஒன்று கேட்கணும், இன்னொன்று கேட்க வைக்கணும். அங்கே எதுவும் கேட்கலன்னு தான் இங்கே வந்தேன். 10 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தது காரணமே அதுதான். அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இலக்கிய சுவஞ்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, மெத்த படித்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல கேள்வி, ஒரு அனுபவபூர்வமான கேள்வி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விடைதான். துள்ளி திரியும் பருவத்தில் எந்தன் துடுக்கடுக்கி பள்ளிக்கு அனுப்பி வைத்தலனே தந்தையாகிய பாதகனே என்ற பாடல் நமக்கு அறிவுறுத்துகிற, நினைவூட்டுகிற செய்தி என்னவென்றால், அது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அதனுடைய கல்வி கொடுத்து அதனுடைய தர உயரத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி தருகிற மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் வாய்ந்தவன் தந்தை என்ற ஒருவன் தான் என்பதுதான் அந்த பாடலினுடைய உள்ளடங்கி இருக்கக்கூடிய உயரிய கருத்து. அது கிடைக்காத ஒருவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்பதை, ஒரு பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறவன் தந்தை தான். அந்த காலத்தில் இலக்கிய உலகத்தில் மூழ்கி இருந்தவர்களுக்கு தெரியும், பிள்ளைகளை எல்லாம் செவிலித்தாய் வளர்த்தாள். இன்னைக்கு செல்லு தான் வளர்க்குது. எந்த அம்மாவாவது கிண்ணத்தில் சாதம் போட்டு பாலை ஊற்றி ஒரு வாய் ஊட்டிய வரலாறு உண்டா? செல்ல கையில் கொடுத்துட்டு கிண்ணத்தில் சாதம் போட்டு பாலை ஊற்றி வச்சா அதுவா அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. இன்றைய உலகத்தில் அம்மாவுக்கு அந்த கடமையிலிருந்து விலகி இருக்கிறாள். அதனால தாய் ஊட்டி வளர்க்கிற போது உறவுகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்த நிலை இன்றைக்கு இல்லை. அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற பெண்களுடைய உலகமே சீரியல் உலகம்தான். அதில் தான் உலகமே மூழ்கி கிடக்குது. நம்ம ஆளு ஒருத்தன் தான் இன்னும் நிஜமாகிறான். ஏன்னா அவன் சீரியலும் உட்கார்ந்து பார்க்குற வரலாறே கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனையே அவனுக்கு பெருசா இருக்கு. அந்த பிரச்சனையை வேற தாங்க முடியுமா அப்படின்னு அந்த சீரியல் உலகத்துக்கு போறது கிடையாது. நம்மளால எப்பயுமே ரசிப்பாங்க. ரசனை உள்ளவனால் தான் குழந்தைகள் தவறுகளை கூட மன்னித்து அவர்களை உயர்த்துவதற்கு அவன் காரணமா இருப்பான். எப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ரசனை மாதிரி உலகத்தில் யாருக்கும் இருக்காது சார். தாக்குதலை கூட தாங்குதலாக எடுத்துக்கொள்வான். முந்தா நாள் போய் ஒரு ஆபீஸ்ல லீவு கேட்கிறார் சார் ஒருத்தர். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவு வேணும்னாரு. மேனேஜர் கேட்டாரு, ஏயா ஈரானுக்கும் இஸ்ரேல் நடக்கிற சண்டைக்கும் பெரிய சண்டைக்கும் உனக்கு என்னையா சம்பந்தங்குது, எதுக்கு லீவு கேட்குற? போன வாரம் நான் கேட்டேன், எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையா இருக்குது, ஒரு 2 நாள் லீவு வேணும்னு. சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதேன்னு சொன்னீங்க. அதனால்தான் பெரிய சண்டைக்காவது நீங்க லீவு கொடுப்பீங்கன்னு வந்தேன்.
சார் நான் என்ன கேட்கிறேன், எதையுமே எளிமையா எடுத்துக்கிறவன் தான் இன்னொருவருக்கு ஏற்றத்தை தருவதற்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான் என்பதுதான் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு காரணமாக இருப்பதனால்தான் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு புறநானூற்று புலவன் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதினான். அந்த புறநானூற்றுக்கு புது உரை எழுதிய எங்கள் நடுவர் அவர்களுக்கு தெரியாததில்லை. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன். அது மட்டுமல்ல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று திருக்குறளிலே திருவள்ளுவரும் வலியுறுத்தி சொல்லுகிற உண்மையையும் இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். பிள்ளைகளுடைய உயரம் வளர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 தாய்மார்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது யாரு காரணம் நினைக்கிறீங்க? நான் உளவியல் பூர்வமாக உண்மையை சொல்றேன். ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? போதும் படிச்ச வரைக்கும், காலேஜ் படிச்சியா, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு எவனுக்கும் ஒருத்தனை கழுத்தை நீட்டி குடும்பம் நடத்துற வேலையை பாரு, அதுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படாதேன்னு பெண்ணினுடைய கல்வியை கூட தடுத்து நிறுத்துகிற முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முனைவர்கள் தான் இன்றைக்கு தாய்மார்கள். ஆனால் அப்பா சொல்லுவாரு, நீ படிடா, அப்பா இருக்கிறேன், கவலைப்படாதே. நீ படிடா செல்லனா, அப்பா இருக்கிறேன்டா, கவலைப்படாத. உளவியல் அடிப்படையில் சொல்லட்டுமா, சைக்காலஜி அடிப்படையில் சொல்லட்டுமா, ஒரு ஆண் பிள்ளை அம்மாவை விரும்புவான், அம்மாவை நேசிப்பான். பெண் பிள்ளை எப்பொழுதும் அப்பாவை தான் விரும்புவா, அப்பாவை தான் உயிருக்கு உயிரா நேசிப்பா. அதனால்தான் அப்பா ஒவ்வொரு தந்தையும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தன்னுடைய பெண்ணை என் இளவரசிமா, என் இளவரசி நீதான் என்று இதயத்தில் சுமந்து கொண்டு அந்த பெண்ணை உயர்த்தி பேசுகிற பெருமை ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிறது. சாதாரணமான பெண்ணை கூட சரித்திர பெண்ணாக மாற்றுவதற்குரிய ஊக்க சக்தியையும் உற்சாகத்தையும் ஊட்டுபவனை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தந்தைமார் தான் இன்றைக்கு அந்த சக்தியையும் வல்லமையும் கொடுக்கிறான்னா அதுதான் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமா இருக்கும். அப்ப தன்னை நம்புகிற தன்னம்பிக்கையை கொடுப்பதே ஒரு தந்தை தானே. பிள்ளைகள் என்ன சொன்னாலும் மகிழ்வான் சார், அம்மாவுக்கு அந்த மகிழ்வு வராது. இப்படி பேசுது பாரு, யாரை பார்த்து பேசுறேன்னு உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா சொல்றதை கேள்றா, அப்பா சொன்னதை கேட்டா தாண்டா உயர முடியும், எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னாரு. இந்த பையன் கேட்கறான், மார்கோனி ரேடியோ அப்பா, மார்கோனி அப்பா எதையாவது கண்டுபிடிச்சாரா? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்பா எதையாவது கண்டுபிடிச்சாரா? இப்ப இவங்க கண்டுபிடிச்சது அவங்க அப்பா கண்டுபிடிக்கல இல்ல. அப்ப அந்த புள்ள தானே உயர்ந்தவன். அது மாதிரி நானும் உயர்வமா வருவேன்னு அப்பாவையே மடக்கி பேசினாலும் என் புள்ளை எவ்வளவு உசால்தனமா பேசுறான்னு உள்ளூர மகிழ்ந்து அவனுக்கு எப்படியெல்லாம் உதவலாம் என்று சிந்திப்பவன் தான் தந்தையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறது. கடனுடன் பட்டாவது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் தந்தையாகத்தான் இருப்பான், மறுக்க முடியாது. அதனால்தான் இந்த நாட்டுக்கே தந்தையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் படிக்காவிட்டாலும் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அனைத்து பிள்ளைகளுக்கும்பான படிப்புக்கு ஆதாரத்தை தேடி கொடுத்தவர். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சவன் தான் ஏன் நானு. அதனால்தான் வித்தியாசம் வரக்கூடாது, பணக்காரன் ஏழை என்றெல்லாம் வேறுபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் சீருடையையும் கொண்டு வந்து சிறப்பாக எல்லோரையும் சமப்படுத்தி ஒரு வகுப்பறையை காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை ஒரு ஆணுக்குத்தான் வரும். தான் தேச விடுதலைக்காக சிறைப்பட்டிருந்தாலும் சிறையில் இருந்த காலத்தில் தன்னுடைய மகளுக்கு கடிதத்தை முறையாக தினமும் எழுதி கொண்டிருந்தார். எழுதிய கடிதத்தை என்ன எழுதினார்? நீ நலமா, உன் வீட்டில் இருப்பவர், நம் வீட்டில் இருப்பவர்கள் நலமா என்று விசாரித்து எழுதவில்லை, உலக வரலாற்றை கடிதத்தில் எழுதி எழுதி அனுப்பினார். அந்த தந்தை எழுதிய கடித வரலாற்றை படித்து படித்துதான் பிற்காலத்தில் இந்திய தேசத்தின் மிகப்பெரிய நாற்காலியில் பிரதமர் பதவியிலே உட்கார்ந்த பெருமை அன்னை இந்திரா காந்திக்கு இருந்தது என்றால் அந்த கடிதத்தை எழுதியவர் மனிதகுல மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதை விட என்ன உதாரணம் உங்களுக்கு வேணும்? இதுக்கு மேல வேணும்? எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை! அம்மாவுக்கு என்ன தெரியுமா, எப்பயுமே பாருங்க, சின்ன குழந்தை வீட்டு ஸ்கூல்ல விட்டு உடனே இருந்தா அப்பா என்ன கேட்பாரு, என்னடா ரேங்க், என்னென்ன சப்ஜெக்ட், என்ன ரேங்க். அவன் ஏற்கனவே பயங்கரமான ஆளாகிறான். அப்பா அவனுடைய முகத்தை பார்த்தே அழகா நடிப்பான் சார். அவன் பின்ன பிரில்லியன்ட், திறமை வேற, புத்தாலித்தனம் வேற. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர் சேர்ல உட்காந்துங்கிறார். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உள்ள ஓடி வரான். அவனுடைய ஃபேஸ் சரியில்லை, ஏதோ டென்ஷன்ல இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு உடனே ஒரு கேள்வி கேட்டான், அப்பாப்பா 100 மார்க் கணக்கில் நான் வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பான்? நான் ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டாண்டார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்.
அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. அப்படியே அந்த சோகத்தை சுகமாக மாத்திட்டான். பார்த்தீங்களா? இந்த புத்திசாலித்தனத்தையும் கூட ஊக்க சக்திக்கு ஊக்கம் கொடுத்து வளர்க்கிறவன் தந்தையா தான் இருப்பானே தவிர அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுனா தாய். அதுக்கு இந்த நேரமும் கிடையாது, அவங்களுக்கு நேரமும் கிடையாது. எப்பாடுபட்டாவது, கட்ட வேண்டிய இழுத்தாவது, கடுமையான வெயிலில் உழைத்தாவது வியர்வை சிந்தி பிள்ளைகளினுடைய கல்வியை முன்னேற்றம் காண வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுகிற நண்பர்கள் கூட பிள்ளைகளின் கல்விக்காகவே அல்லும் பகலும் அயராது செயல்படுகிற ஒரு தொழிலாளர் தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் உடனே கோபம் வரும். பிள்ளைங்க சொன்னா கோபம் வந்துடும். ஆனால் நான் ஆசிரியர், நான் ஒரு ஆண் ஆசிரியர் இல்லையா? நான் தந்தையும், என் மகனுக்கு நான் தந்தை. ஆண் ஆசிரியராக இருந்தாலும் எங்க மனசுலயும் மகிழ்ச்சி இருக்கும், வேதனை இருக்கும். அந்த வேதனையை கூட நாங்கள் மகிழ்ச்சியா மாத்திக்குவோம். போன மாசம் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். கும்பகோணத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போகலான்னு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு அந்த கடையில் வெத்தலை இல்லை, பாக்கு இல்லை. ஒரு பெட்டி கடையில் போய், தம்பி 5 ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கணும், 3 வெத்தலையும் 2 பாக்கம் வச்சான். கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. அன்னைக்கு நான் படித்த காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா இந்த கடையை நான் ஏன் வைக்கிறேன்னா. அப்புறம்தான் தெரிஞ்சது குரோம்பேட்டையில் அவன் என்கிட்ட படித்த பையன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா அதை கூட நான் ரசனையா எடுத்துக்கிறேன்னா, இந்த ரசனை தான் சார் எல்லாத்தையும் மறைச்சு இன்னொரு உயர்வை பார்க்க. ஏன் தெரியுமா? வறுமையில் வாடினாலும் அடிவயிறு காய்ந்தாலும் அறிவினுடைய உயரத்தை தொட்டவன் பாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினான் என்றால் அவனால் தேச விடுதலையை பாட முடிந்ததென்றால் அதே ஸ்தானத்தில் தான் தந்தைமார்கள் வீட்டிலே இருந்து தாக்குதலை கூட தாங்குதலாக பக்குவப்படுத்தி கொண்டு பிள்ளைகளுடைய உயர்வுதான் எனக்கு முக்கியம் என்று பாடுபடுகிற தந்தைதான் ஒரு பெண்ணினுடைய கல்வி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும், ஆணினுடைய பையனுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் அவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தைக்கு என்னென்ன சொல்லலாமோ புறநானூற்றிலிருந்து கொண்டாடுறாரு, திருக்குறள்ல இருந்து கொண்டு வர்றாரு. சான்றுகளை கொண்டு வந்து குவிக்கிறது மட்டும் இல்லை, எப்படியெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, ஆண்களுடைய பங்கு என்னவா இருக்குன்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியா சொன்னார் பாருங்க, இந்த வெத்தலை வாங்க 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்க போன இடத்துல. ஆனா அவன் தெளிவா கண்டுபிடிச்சிருக்கான் வாத்தியார. அன்னைக்கு 2 மார்க்கு கூட போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு 2-3 வெத்தலை கூட வச்சிருக்கலாம் நான் அப்படின்னு அச்சான் பாருங்க. அப்ப இவரால பையன் ஃபெயில் ஆயிருக்கான். இவ்வளவு வருத்தத்தில் இருந்திருப்பான் அந்த பையன். ஆனாலும் கடை வச்சு பழச்சுக்கிட்டான். இவர் போய் அவங்கிட்ட நிக்கிற அளவுக்கு வச்சுட்டான்ல. நல்ல ஒரு தந்தை எப்படியெல்லாம் பிள்ளைய வளர்க்கிறா அப்படின்றத நேருடைய வரலாற்றிலிருந்து எடுத்து அதெல்லாம் சான்றுகள்ல அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்காரு. இந்த பக்கமும் கேட்கிறார், உங்களுக்கு என்ன தெரியும்னு வேற கேட்கிறார். பாவம், இதுக்கு கோயம்புத்தூர்ல வரணுமா? மாதாயி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். புத்தகத்தின் வரிகளில் கோடு போட்டு படிக்கிறவர்கள் எங்கேயோ இருக்கிற எழுத்தாளர்களுக்கு இங்கிருந்தே கை குலுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். எழுத்துக்களோடு உணர்வு பூர்வமாக இணைவதோடு அறிவை விரிவு செய்து விசால பார்வையால் இந்த உலகத்தை பார்த்திடும் நோக்கத்திலே நல்லதொரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, தங்களுடைய வருகையால் இந்த அவைக்கு பெருமை சேர்த்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புலவர் ஐயா ரொம்ப அழகா வந்து போய் சொல்லிட்டு போனாருங்க.
பள்ளிக்கூடத்திலையும் ஒரு பையனை கூட ஒழுங்கா வளர்க்கல, வீட்டுல வளர்த்த பிள்ளை ஏதோ அம்மா புண்ணியத்தால நல்லபடியா வளர்ந்துருக்கு. அப்படி சொல்லலையம்மா அவரு, அதையும் அவர் உருப்படியா சொல்லல. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னாரு. எங்க ஐயன் வள்ளுவன் சொல்லிட்டான், பெண்கள் படிக்காத காலத்திலேயே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு பெத்த நேரத்தை விட பார்த்து பிள்ளைய சந்தோஷப்படுறவ அம்மான்னு சொல்லிட்டான். கடன் பட்டாவது தந்தை தான் படிக்க வைக்க ஆசைப்படுவான்னு சொன்னார்ல ஐயா. கடன் பட்டு படிக்க வச்சா தப்பு இல்லைங்க. இன்னைக்கு நிஜமான வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, கடன் வாங்கியாச்சும் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி பிள்ளை கேட்டானா செல்போன் வாங்கி தரதுக்கு சில அப்பாக்கள் தயாரா இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்க பாதி கெட்டு குட்டிச்சவரா போறாங்க. பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்றதும் உயர்றதும் அப்புறமா அந்த பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து உண்ணாம உறங்காம தன்னோட உயிரை பணைய வச்சு இந்த மண்ணுக்கு இன்னொரு உயிரா கொண்டு வந்து சேர்க்கிறதே அம்மா தானுங்க. நம்மால் நல்லா ரசிப்பான். ஐயா சொன்னாரு விழுந்து விழுந்து, அப்பா பசிச்சா வாங்கி தருவார், சாப்பாடு வாங்கி தருவாரு. ஆனா பிள்ளைக்கு பசிக்கும்னு பசிக்கிறதுக்கு முன்னாடியே உணர்றவதானுங்க அம்மா. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துன்னு மாணிக்க வாசகர் சொன்னாரு. அந்த உணர்வு அம்மாக்கு தான் எப்பயுமே இருக்கும். கேட்டுக்கங்க, பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து. சால பறிந்துன்னு பிள்ளைக்கு பசிக்க முன்னாடியே அம்மாவுக்கு தெரிஞ்சிரும். பிள்ளைக்கு பசிக்க போகுதுங்கிற அந்த ஒரு துடிப்பு, தொப்புள் கொடி பந்தம் அம்மாவுக்கு இருக்கு. அது இயல்பா நடக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க படிப்பெல்லாம் தடை செய்யற இடத்துல அம்மா இருக்காங்கன்னு எப்படி இப்படி சொன்னார்னு தெரியல. எங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அம்மா தாங்க அவங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு முதல்ல காரணமா இருக்கிறதே ஒவ்வொரு வீட்லயும் அம்மா தான். சொல்ல போனா அம்மாவும் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்களும் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுல ஒண்ணும் இல்லைங்க, அப்பாவுக்கு வெளியில போயிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டாருன்னா பெருசா வீட்டு ஞாபகம் வரவே வராது. பொய் சொல்லாம பேசணும், பொய் சொல்லாம பேசணும். எத்தனை ஆண்களுக்கு வெளியில போயிட்டா வீட்டையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அம்மாக்களுக்கு வெளியில போனாலும் பிள்ளைங்க ஞாபகம் தான். சனி ஞாயிறு லீவு, பையன் நாளைக்கு பூரி கேட்டான், அந்த வாரம் முழுக்க கேட்டுட்டு இருக்கான், நாளைக்கு காலையிலயாச்சும் போட்டு கொடுக்கணும். பிள்ளைக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு, தையல் கடையில கூட்டிட்டு போய் பத்திரமா நல்லபடியா வாங்கி கொடுக்கணும். மாமியாருக்கு வீட்டுல உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நேரம் இல்ல, அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போகணும். மாமியாருக்கு அம்மா ரோல் மருமக தான் பண்ணிட்டு இருப்பா. வீட்டுல வயசான பெண் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அம்மா ரோல் பண்றவங்க இந்த பெண்ணா தான் இருப்பா. இப்படி ஒன்னையும் பார்த்து 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 ஒன்னும் இல்லைங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் போட்டுட்டு இருக்கிறது யாரு, அம்மாவா அப்பாவா? அவர் ஆபீஸ் போயிருவாரு, ஒன்னும் இருக்காது. அங்க போய் இவர் ஒண்ணு வெட்டி முறிக்க போறதெல்லாம் இல்ல, ஆனா லீவ் போட மாட்டாரு. பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல பேரண்ட் மீட்டிங்னு வச்சுக்கோங்க, அந்த 30 மார்க் அதெல்லாம் சொன்னார் பாருங்க, அந்த 30 மார்க் வாங்கினது வேற யாரும் இல்லைங்க, நம்ம புலவர் ஐயா தான். அப்பாவை தாஜா பண்ணாதான் ஒரு கதை சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு புள்ள வாங்கினானா அப்பாக்கள்லாம் யாரும் ஸ்கூலுக்கு போய் பேரண்ட் மீட்டிங் போறது இல்ல, நைஸா அம்மாவை அமுச்சு விட்டுறது. எல்லாத்துக்கும் போய் நிக்கிறது அம்மா தான். ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எதிரணியில இருக்கிற ஆண்கள் தப்பா நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, சில வீடுகள்ல பையங்க கெட்டு போறதுக்கு காரணமா கூட அப்பாக்கள் இருக்காங்கய்யா. ஏன்னா பிள்ளைக்கு 10 வயசுல அவங்க அப்பா தான் ரோல் மாடல். அப்பா தலை சீவர மாதிரியே சீவுவான், அப்பா போடுற சட்டை மாதிரியே எனக்கு வேணுமா, அப்பா பைக் ஓட்டுற மாதிரியே வேணும்னு சொல்லி ஆசைப்படுற பையன் 15 வயசுல அப்பா பண்றதெல்லாம் நான் பண்ணா என்ன தப்புன்னு கேட்கும் போது அங்க பிரச்சனை வருதுங்க. இல்லாத பழக்கங்கள் எல்லாம் பழகிறதுக்கு காரணமா இருக்கிறது அப்பாக்கள் சில வீடுகள்ல இருக்கு. அப்படி என்ன தப்பு செய்யறாரு அப்பா? அப்பா எல்லா பழக்கத்தையும் பழகிட்டு வந்து அதை பார்த்து என்ன தப்புன்னு நினைச்சு பையனும் பழகிறான். அப்படிப்பட்ட பையனை கூட, ஊர் சுத்துற பையனை கூட தனியா இருக்கும்போது கண்டிச்சு 4 பேர் இருக்கும்போது பிள்ளைய டே விடுறா, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வருவேன்னு அவளை ஃபுல் கியர் போட்டு தூக்கி விடுறது அம்மா தானங்க. அப்பாக்கள் எத்தனையோ வீடுகள்ல இது நடக்குது. பெண் பிள்ளைங்களை ஐயா சொன்னார் பாத்தீங்களா, அப்பாக்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் உயிர். உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு 2 இடத்துல எந்த பெண்ணுமே மறுக்க முடியாத 2 இடங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய மனுஷி ஆகிற நேரத்திலையும், அந்த மகப்பேறு காலம் இருக்குல்ல, குழந்தை பெற நேரத்திலையும் அந்த பிள்ளை கைய புடிச்சு கவலைப்படாதடா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா,
கவலைப்படாதடான்னு சொல்லி அந்த பிள்ளையோட ஒட்டுமொத்த வலியையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பொறுமை அம்மாக்கு தானங்க வரும். அப்பாவுடைய ரோல கூட அம்மா சரி செஞ்சிருவாங்க. ஆனா அம்மாவுடைய இடத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த ஆனாலும் நிறைவு செய்யவே முடியாதுங்க. ஒவ்வொரு வீட்லயுமே நீங்க போய் பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஐயா நிறைய உதாரணம் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு கிராண்ட் மாஸ்டர்னு இந்தியாவுடைய புகழ எங்கேயோ உயரத்துல கொண்டு போயிருக்கிற பிரக்ஞானந்தா, வைஷாலி, அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு வீட்லயே மணிமணியான முத்துக்களா இருக்காங்க இல்லையா? பத்திரிகையில போட்டிருந்தாங்க, பிரக்ஞானந்தா ஹெட்லைனே அதான் போட்டிருக்காங்க. பிரக்ஞானந்தா செஸ் போர்டில் நகரும் ராணியாக அம்மா, வியந்த உலக நாடுகள்னு அவங்க அம்மாவை பார்த்து கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு வீடுகள்ல எந்த விஷயம், பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தாலும், ஒரு பிள்ளை பரீட்சைக்கு போகுது, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போகுது, இல்ல ஏதோ ஒரு போட்டிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்கன்னா பெரியவங்க தன்னோட பிள்ளைக்கும் பையனுக்கும் நெத்தியில திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நாகலட்சுமி அம்மாவும் அதே மாதிரிதான் பையனுக்கும் பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா என்னன்னா, இவங்க பண்ற ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஆசீர்வாதமாக மாறியதுன்னு சொல்லி பத்திரிகை செய்தி போட்டாங்க. அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு கூடவே பயணிக்கக்கூடிய அவங்க அம்மா தானங்க காரணமா இருக்காங்க. துறவிகள் இன்னொன்னு சொல்லுவாங்கங்க, துறவிகள்ங்கிறவங்க இல்லற பந்தத்துல இருந்து வெளியில இருக்கவங்க, அவங்களுக்கு பெருசா பந்தபாசம் எதுவுமே கிடையாது, அவங்க யாரையும் வணங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட துறவிகள் கூட வணங்கக்கூடிய இடம், ஒரு உறவு இருக்குன்னு சொன்னா அது அம்மா தானங்க இருக்க முடியும். அம்மாவை பார்த்தா அம்மாவினுடைய இறுதி சடங்கிலே மட்டும் துறவிகள் கலந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி இருந்ததுனாலதான் பட்டினத்தார் ஆதிசங்கரும் அந்த கடைசி நேரம் அவங்க அம்மாவுடைய அந்த மரணப்படுக்கையில போய் நின்னாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது, தாய்மை அப்படிங்கிறது, குழந்தை என்பது கடவுள் தந்த பரிசு அப்படின்னா, அவர் தாய் என்பவள் ஏமா அவர் துறவியானதுக்கு அவங்க அம்மா காரணமா, அவங்க அப்பா காரணமா? அவங்க அந்த பூமியில அவதாரம் பண்ணும் போதே அப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா. ஆனாலும் அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மனித உறவோடு அவங்களுக்கு ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தொப்புள் கொடி உறவோடு அவங்களுடைய கடைசி வரைக்கும் இணையலான ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த தாய்மைங்கிற உறவு எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தை என்பது கடவுள் தந்த பரிசு, தாய் என்பவள் பரிசாகவே வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் நடுத்தர வயசு கடந்திருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்கிறேன், எதிரணியில இருக்கவங்க கிட்ட, இப்ப ஒரு வயசு கடந்த பிறகு நம்ம காசு சேர்த்துறோம், பணம் சேர்த்துறோம், நிறைய பேங்க்ல பணம் வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம், பொருள் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மனசு நிறைவா, இதெல்லாம் ஒரு சொத்தா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு வளர்ச்சியான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. மனசு தளர்ந்து போகும்போது, ஒரு பெரிய வலியில இருக்கும்போது, சுமையா இருக்கும்போது, பக்கத்துல தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு தாயினுடைய மடி கிடைச்சதுன்னா அதுதான் உண்மையான சொத்து என்று எல்லாருமே ஒத்துக்க முடியும், இதை மறுக்க முடியாது என்கிற காரணத்தினால் பிறந்த குழந்தையில இருந்து கடைசி வரைக்கும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தந்தை என்பது முக்கியமான உறவாக இருந்தாலும், தொப்புள் கொடியோடு தொடர்புள்ள தாய் என்கிற உறவே மகத்துவமான உறவு என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இலக்கியத்திலிருந்து எடுத்து கொடுத்தாரு, அவங்களும் இலக்கியத்துக்குள்ள போனாங்க. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துன்னு. அதோட கூட முன்னாடி காலத்தில் இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்க நிலைமை வேற, நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்ற அழுத்தம் திருத்தமாக சொல்லி எங்களால தான் பிள்ளைகள் முன்னுக்கு வர்றாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அந்த ஒலி வாங்கி சரியா எனக்கு கேட்கல, அது என்ன காரணம்னு தெரியல. நீங்களும் பக்கத்தில் போய் பேசாதீங்க, பக்கத்தில் போய் பேசினாலே அந்த ஒலி வாங்கி இங்கே எங்களுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. அதனால நான் அவங்க சொன்னதை கொஞ்சம் தான் குறிச்சிருக்கேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்ன சொல்றாங்கன்னே விளங்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. அப்படி ஒரு ஒலி வாங்கியது. சரி, ஆனால் வாதம் வச்சிருக்கிறது நீங்க கேட்டிருக்கீங்க, கேட்டதுனால தான் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. ஒன்னே ஒன்று எனக்கு சந்தேகம் எப்போ வந்துச்சுன்னா, சாமியார் ஆயிட்டாங்க பாருங்க,
யாரை கண்டு வெறுத்து ஓடினாங்கன்றதான் நமக்கு தெரியல. அந்த இடத்த வந்து ஒரு படம் சந்தேகமாகி போச்சு. ஆகா, சாமியார்கள் இப்படி போறதுக்கு ஒரு காரணம், வீடே வேண்டாம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தேகம் வந்துருச்சு.